கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் இயேசுவே என்னோடு பேசுமே என்கிற இந்த தின தியான நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவருக்குள் நான் மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறேன். எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். நாம் சந்தோஷமாய் இருந்து ஆண்டவருடைய நல்வசனத்தை பார்ப்போம். வாருங்கள். மத்தேயு 22:32 தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார் என்றார். தேவன் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தன்னை சுற்றியிருந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நம் பிதாவாகிய தேவன் மரித்தோருக்கு தேவன் அல்ல, அவர் ஜீவன் உள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார் என்று அவர் கூறினார். ஹல்லேலூயா. பாருங்கள் தேவஜனமே, யாத்ராகமம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் ஆண்டவர் மோசையோடு பேசுகிறார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். அவர் சொல்லுகிறார், நான் ஆபிரகாமின் தேவனாய் ஈசாக்கின் தேவனாய் யாக்கோபின் தேவனாய் இருந்தது இல்லை, இப்பொழுது அவர்களுடைய தேவனாய் நான் இருக்கிறேன். பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர்கள் மூவரும் மரித்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகிவிட்டது. அப்பவும் சொல்றார் ஆண்டவர், நான் அவர்கள் தேவனாய் இருக்கவில்லை, இப்பொழுது அவர்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தன்னையே வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள் தேவஜனமே, he is a God of the living. அவர் உயிருள்ளோரின் தேவனாய் அவர் காணப்படுகிறார். பாருங்கள், ஏசாயா 38:18-19 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான், தகப்பன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பான். ஆண்டவர் சொல்லுகிறார், உயிரோடு இருக்கிறவன் உம்மை துதிப்பான். ஆண்டவரே, ஏன்? அவர்களுடைய தேவனாய் நீர் இருக்கிறீர். ஹல்லேலூயா. பாவம் என்கிற காரியம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில நுழையும் பொழுது அவன் உயிருள்ள நிலைமையிலிருந்து மரித்த நிலைமைக்கு போய்விடுகிறான். தேவச்சனமே, பாருங்கள், நாம் யாரும் அப்படி போக வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. நாம் ஆண்டவரோடு ஐக்கியமா இருக்கும் பொழுது, பாவத்துக்கு விலகி இருக்கும் பொழுது நாம் ஜீவனோடு காணப்படுகிறோம். அப்பொழுது தேவன் நமக்கு தேவனாய் இருக்கிறார், அவர் அப்பாவாக நமக்கு இருக்கிறார். பாருங்கள், லூக்கா 15:24 வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும், என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு ஓமையை இங்கு கூறுகிறார். நம் அனைவருக்கும் தெரிந்த ஓமைதான். அதில் இளைய குமாரன் ஆஸ்தியை பிரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆஸ்தியை வாங்கி கொண்டு தூர தேசத்திற்கு மரித்த நிலைமைக்கு போய் தன் தகப்பனோடு இருந்த அந்த ஐக்கியத்தை அவன் துண்டித்து விட்டான். பாருங்கள். ஹல்லேலூயா. ஆம், நாமும் அப்படிதான் தூர தேசத்துக்கு நாம் போய்விடுகிறோம், மரித்த நிலைமைக்கு போய்விடுகிறோம். அப்பொழுது தேவன் நமக்கு தேவனாய் இருக்க முடியவில்லை. பாருங்கள், அவரோடு இருக்கிற ஐக்கியம் துண்டிக்கப்படுகிறது. அப்பொழுது மரித்த நிலைமையில் நாம் போய்விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை மறுபடியுமாய் நான் கூட்டிக் கொண்டு வருவேன். தகப்பன் உங்களுக்காக காத்திருக்கிறதாக அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, பாருங்கள், தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் அவர் செய்த ஒரே தவறு, பத்ஷேபாள் என்கிற அந்த ஸ்திரீயோடு அவர் விபச்சாரம் பண்ணிவிட்டார். விபச்சாரம் பண்ணினதோடு அல்ல, அந்த அம்மாவுடைய கணவனையும் அவர் அம்மோனிய ஜனங்களின் பட்டயத்தால் ஹல்லேலூயா கொன்று போட்டு விட்டார். ஹல்லேலூயா. இது அவர் செய்த ஒரு பெரிய பாவமாக இருக்கிறது. அப்பொழுது அவர் மரித்த நிலைமைக்கு போய்விட்டார். ஆண்டவரோடு அவருக்கு இருந்த அந்த ஐக்கியம் துண்டிக்கப்பட்டு விட்டது. அப்பொழுது அவர் கதறுகிறார். சங்கீதம் 51 வாசித்து பாருங்கள், தெரியும். அவர் கதறுகிறார், ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து போடாதிரும், நீர் எனக்கு கொடுத்த அந்த இரட்சணியத்தின் சந்தோஷத்தை மறுபடியும் தாரும் என்று கேட்கிறார். ஏன் கேட்டாரு? அவர் மரித்தோரின் நிலைமைக்கு போயிட்டாரு, மரித்தோர் நிலைமையில போயிட்டாரு. அவர் ஜீவனுள்ளோருடைய தேவனாய் இருக்கிறார் அல்லவா? அவரோடு இவரால் கனெக்ட் பண்ண முடியல. ஹல்லேலூயா. ஆமா, நாம் மரணத்தின் நிலைமைக்கு போகும் பொழுது ஜீவனுள்ள தேவனோடு நம்மால் பேச முடியாது. அப்பொழுது நம்முடைய ஆத்துமா வேதனைப்படும். பாருங்கள். ஆனால் சங்கீதம் 51 வாசித்து பாருங்கள், வீட்டில் உங்களுக்கு தெரியும். நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 12:13 வாசிக்கிறேன். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில்,
நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். நாத்தான் தீர்க்கதரிசி கடிந்து கொள்கிறார். பாருங்கள், தாவீதை, பாவம் செய்த மனுஷன் நீதான், ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தாய் என்று சொல்லும் பொழுது தாவீது ராஜாவுடைய இருதயத்தில் ஒரு கொந்தளிப்பு உண்டாகி அது மனம் திரும்புவதற்கு ஏதுவாக இருந்தது. இளைய குமாரன் தகப்பனை விட்டு விலகி போய் தகப்பன் இல்லாத நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை என்பதை உணர்ந்த பின்பதாக அவர் மறுபடியுமாய் தன் தகப்பனிடத்தில் அவர் திரும்பி வந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏன் மரித்த நிலைமை என வாழ்வில் அனுமதிக்கிறார் என்றால், அப்பொழுதுதான் ஜீவனுள்ள தேவனுடைய மகத்துவம் நமக்கு தெரியும் என்பதற்காக அவர் அனுமதிக்கிறார். மறுபடியுமாய் ஜீவனுள்ள தேவன் உங்களை ஜீவனுள்ள பிள்ளைகளாய் மாற்றி தம்மிடத்தில் சேர்த்துக் கொள்ள போகிறார். அவர் ஜீவனுள்ளோருடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம் வாருங்கள். ஆண்டவரே, நீர் மரித்தோர் தேவன் அல்ல, நீர் ஜீவனுள்ளோரின் தேவனாய் இருக்கிறீரப்பா. எங்கள் வாழ்க்கையில் மரித்த நிலைமைகள் காணப்பட்டால் அதை தயவு செய்து மாற்றி போட வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். எல்லா மரித்த நிலைமைகளும் மாறட்டும் ஆண்டவரே. உமோடு ஐக்கியம் கொள்ள முடியாமல் எங்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. இளைய குமாரனை போல நாங்கள் உம்மிடத்தில் கிட்டி சேருகிறோம் அப்பா. தாவீது ராஜாவை போல நாங்கள் மனம் திரும்பி உம்மிடத்தில் கிட்டி சேருகிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யும், எங்களை உயிருள்ள பிள்ளைகளாய் மாற்றி ஜீவனுள்ள தேவனே உம் அண்டையில் எங்களை சேர்த்துக்கொள்ளும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நன்றி அப்பா. நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.